வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகளந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய ஒரு முக்கிய விசேஷம் என்னவென்றால், பௌர்ணமி கிரிவலம். அதாவது அபிநகுசாம்பாள் அண்ணாமலை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர அண்ணாமலையார் திருவண்ணாமலை கிரிவலம் மாலை 4:57 முதல் கிரிவலம் செய்யலாம். இன்றைக்குத்தான் கிரிவலம் செய்ய வேண்டும். இதுதான் இன்றைய முக்கியமான ஒரு விசேஷம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2024 வெள்ளிக்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருதனான சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 23/2/2024. சூரியோதயமானது காலை 6:35 அயனம் உத்தராயணே, ருது சிசிரோ, மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்ப மாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது சதுர்தசியாம், சதுர்தசி திதி 25 நாழிகை 54 வினாடி, அதாவது மாலை 4:57 வரை. அதன் பிறகு பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. சிராத்த திதியானது சதுர்தசியாம், சதுர்தசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்தசியா, சதுர்தசி திதி. அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கும்பமாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு திதியிலே நாம் இவற்றை வருஷா வருஷம் செய்தோமே ஆனால் அவர்களுடைய பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் இவற்றை செய்யாமல் இருந்தாலும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக வரும். இது உண்மைதான். வாசனம் மிருகவாசனை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். 35 நாழிகை 7 வினாடி. அதாவது
இரவு 8:42 வரை. அதன் பிறகு மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த கும்ப மாதம், மாசி மாதம் ஆசிலேஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக 100 மடங்கு சுபபலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் 100 மடங்கு அசுப பலனானது நம்மை வந்து சேரும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு அல்லது வெல்லம் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்ய வேண்டும். இன்றைய விசேஷமானது, இன்றைக்கு ஒரு விசேஷமும் இல்லை. இன்றைய ராகுகாலமானது காலை 11:05 முதல் பிற்பகல் 12:35 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:35 முதல் 5:05 வரை. குளிகை காலமானது காலை 8:05 முதல் 9:35 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம், பூர்வாஷாட நட்சத்திரம், போராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7:36 முதல் பிற்பகல் 2:09 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாட நட்சத்திரம், போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:09 முதல் இரவு 8:42 வரை சந்திராஷ்டமம். உத்தராஷாட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:42 முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 3:19 வரை சந்திராஷ்டமம். உத்தராஷாட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 3:19 ஆரம்பமாகிறது. சுபம் லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ. சுபம் அஸ்து.